ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். Q&A வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய வியூஸ் வேறு போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய வியூஸ்னால் யூஸ்வலாக போடுற வியூஸோட கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி கம்மிங் வீக்கில் நிறைய பேர் நான் கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. உங்கள் கொஸ்டினுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது, எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுது, எத்தனை தொகுதியில் போட்டியிடுது அப்படின்ற மாதிரி நிலவரம்லாம் இப்போது வந்திருக்கு. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்கள்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. இந்த தமிழ்நாட்டு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 முனை போட்டியாக முடிவாயிருக்கு. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் தனியாக நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்பட்டிருக்காங்க. ஏன் நான் தனித்து விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னா, நாம் தமிழருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, 2 பேருமே தனியாக தானே நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி நாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாம் தமிழரோட கொள்கையே திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் கூட்டணியே கிடையாதுன்ற ஒரு கொள்கையில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எந்த அலையன்ஸுக்கும் வெயிட் பண்ணவும் இல்லை, எந்த அலையன்ஸுக்கும் கூப்பிடவும் இல்லை. ஸ்டார்டிங்கில் விஜயோட அலையன்ஸ் வைக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் என்னைக்கு, நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னைக்கு விஜய் அண்ணன் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒரு கண்ணுன்னு சொன்னாரோ, ஈவே ராமசாமியை கொள்கை தலைவர்னு சொன்னாரோ, அன்னையோட அந்த கூட்டணியெலாம் எல்லாமே பேச்சுவார்த்தைன்னு கூட இல்லை, அந்த கூட்டணியோட எண்ணங்கள் கூட நாம் தமிழருக்கு இல்லைன்றது முடிவாகி போச்சு. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். பட் ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படி கிடையாது. எல்லாரையும் கூட்டணி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட்டணி பேசாத கட்சியே இல்லை. ஆக்சுவலாக வந்து தமிழக வெற்றி கழகத்தை வச்சு நிறைய பேர் கேம் ஆடிருக்காங்க, அதுதான் சொல்லணும். காங்கிரஸ்லாம் செமையாக கேம் ஆடி எக்ஸ்ட்ரா 3 சீட்டை திமுக கட்சிக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் கடைசியில் பார்த்தா இப்போ 234 தொகுதியிலையும் தனியாக தான் நிற்கணும். மார்ச் 30 வேட்புமனு தாக்கல் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இது வரையும் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் கூட தமிழக வெற்றி கழகத்துலேருந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. இன்னும் கேம்பெயினும் ஸ்டார்ட் ஆகலை. எப்போ பண்ண போகிறாங்கன்றது இன்னும் சரி வர தெரில. இன்றைக்கி பெரம்பூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதா ஏதோ நேற்று மாலை முரசு நியூஸ் பேப்பர்லாம் நியூஸ் ஆட்லாம் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் இது வரையும் எதுவும் நடக்கலை. எப்போ தான் வெளியில் வரப்போகிறாருன்றதும் தெரியல. ஒரு விஷயம் என்னென்னா, அவர் கட்சி ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்காகலாம் வரல. ஸ்டார்டிங்கில் சொன்னதுலேருந்தே தான் இப்பயும் சொல்கிறேன், ஓட்டை பிரிக்கணும். அது வந்து திமுகவோட எதிர்ப்பு ஓட்டை இப்போ ஒரே இடத்துல கன்சாலிடேட் ஆச்சுன்னா அதிமுக ஈஸியாக வின் பண்ணுறோம். நாம் தமிழருக்கு கூடுதலாக வாக்கு வங்கி வந்துடும். ஸோ அடுத்த தேர்தலில் நாம் தமிழர் ஒரு பெரிய கட்சியாக வந்துடும். நாம் தமிழர் பெரிய கட்சியாக வரக்கூடாது, அதிமுக ஆட்சியை பிடிக்கக்கூடாதுன்னா அந்த ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணும். அதுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 கமல் யூஸ் ஆனார், 2021 கமல் யூஸ் ஆனார், 2026 இப்போ விஜய் களம் இறக்கப்பட்டிருக்கார். இதுதான் உண்மை நிலவரம். இதை வந்து நிறைய பேர் வந்து அப்படிலாம் கிடையாது, விஜய் வந்து எப்படி எதிர்த்து திமுக எதிர்த்து அரசியல் நீங்கள் என்ன எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பட் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, விஜய் வந்து திமுகவோட எப்படி சொல்கிறது, பேசிக் பாலிட்டிக்ஸை கை வைக்கவே மாட்டார். திமுகவோட இந்த ஸ்டாலின் சார்னு சொல்கிறது, இந்த மாதிரி உங்கள் ஆட்சியில் எதுவுமே நல்ல பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் சொல்கிறது மட்டும் ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச்சில் வந்து 15 A4 ஷீட்டை வச்சு பேசிட்டு போயிட்டா பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகாது. அதற்கான தீர்வு, போராட்டம், என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன குரல் கொடுத்துருக்காங்கன்றது பார்த்திங்கன்னா, விஜய் வந்து ஒரு மேலோட்டமான திமுக எதிர்ப்பு அரசியலை மட்டும்தான் கையில் எடுக்கிறாரே தவிர, அதோட திமுகவோட பேஸ் அரசியல் இருக்குல்ல, திராவிட அரசியல், அதை கை வைக்கவே மாட்டார். ஏன்னா அவர் வந்து ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் டிஎம்கே தான். என்னை பொறுத்தவரையும் அவர் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் டிஎம்கே தான். ஸோ இவ்வளோதான். கமல் மாதிரி வந்து ஒரு 3%, 4%, 5% ஓட்டை பிரிச்சுட்டு போவார். கமல் வந்து அது வந்து ஒரு சின்ன ஸ்கேலில் பண்ணார். இப்போ விஜய் வந்து அதை கொஞ்சம் பெரிய ஸ்கேலில் பண்ணுவாருன்னு நம்புகிறாங்க. பட் ஆனால் வந்து இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா கமல் வாங்கின ஓட்டு தான் அவரும் வாங்குவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் பண்ணுற விஷயம்லாம் பார்த்தா எனக்கு வந்து
நான் கூட ஸ்டார்டிங்கில் ஒரு 10லேருந்து 15% ஓட்டு வரையும் வாங்கிடுவார் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அவர் நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தோன்னா 3-5% வந்தாலே பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா தமிழக மக்கள் எப்பவுமே வந்து நடிகர்களுக்கு பின்னாடி போகிறவங்க. அவங்க வந்து கண்மூடித்தனமாக வந்து ஒரு 10 நாள் கேம்பெயின் பண்ணால் மக்கள் ஓட்டு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் என்னன்னு தெரில, பார்ப்போம். ஏன்னா வந்து கே பூத் ஏஜென்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா திமுக அண்ட் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து மீறி தாவேக்காக்கு அவ்வளோ வாக்கு விழுமான்றது எனக்கு அதில் டவுட் இருக்குது. பொதுவாக இந்த பேசிக்காக ஒரு எலெக்ஷன்னா ஓரளவு எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும். ஸோ இந்த தேர்தலில் இந்த கட்சி வந்துடும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையும் என்னால் சுத்தமாக கணிக்கவே முடியல. யார் எவ்வளோ பர்சன்டேஜ். இன்ஃபேக்ட் வந்து நாம் தமிழரே வந்து என்னால் ஜஸ்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா போன எலெக்ஷன்லாம் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். 6% 2021 வாங்கினாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு 10% வாங்குவாங்க அப்படின்ற கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஒரு 8.5% வாங்கினாங்க 2024 தேர்தல். ஆனால் இந்த எலெக்ஷன் பொறுத்தவரையும் நாம் தமிழர் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவாங்க. ஆனால் அந்த மாநாடு போயிட்டு வந்த பிறகு கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க வாங்கின 8% தக்க வச்சுக்கிட்டாலே அது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன் 8% தக்க வச்சுக்கிட்டா ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயமா இருக்குது. ஏன்னா நாம் தமிழர்கிட்ட பணபலம் கிடையாது, ஊடக பலம் கிடையாது. ஆனால் விஜய்க்கு இது ரெண்டுமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க 8% வாங்கினாலே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஒரு ப்ரிடிக்டே பண்ண முடியாத எலெக்ஷனாக இருக்குது. என்னோட கணிப்பு என்னன்னா, கூட்டணி ஆட்சி மட்டும்தான் இந்த எலெக்ஷனில் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு எனக்கு மனசில் படுது. அது எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பார்ப்போம். தமிழக மக்கள் எப்பவுமே ஒரு க்ளீனான ஒரு இதை தான் கொடுப்பாங்க, ஒரு ரிசல்ட்டை தான் கொடுப்பாங்க. எக்ஸப்ட் 2006 வந்து திமுக வரணும்லாம் மக்கள் ஓட்டு போடல. அதிமுக மேலே இருக்கிற வெறுப்பில் மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. அது வந்து திமுக வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் திமுக கூட்டணி வந்தால் திமுக ஆல்ரெடி சொன்னது மாதிரி காங்கிரஸ் வந்து விஜய் கட்சியை வச்சு கேம் ஆடி 3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கி 28 சீட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிபிஐ சிபிஎம் வந்து கழுதை தேந்தி கட்டெரும்பா போன மாதிரி இப்போது 5 சீட்டில் வந்து இறங்கியிருக்காங்க. அடுத்த எலெக்ஷனில் அவங்களுக்கு வெறும் 2 சீட்டா இல்லை 1 சீட்டான்றது தான் இப்போது தெரியல. அதுக்கப்புறம் சஸ்பென்ஸோடவே வச்சுருந்தாங்க ஒரு கட்சியை, எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பயங்கரமான காமெடி, எம்டிஎம்கேன்ற ஒரு கட்சி, அது இருக்கான்றது நிறைய பேருக்கு தெரியாது. எம்டிஎம்கேனா ஃபஸ்ட் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அது வைகோ கட்சி. அவங்களுக்கு 4 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. போன எலெக்ஷனில் 6, இந்த எலெக்ஷனில் 4. பரவாயில்லையே, 4 ஓகே தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அதில் தான் ஒரு செம காமெடி இருக்குது. 4 தொகுதியில் 3 தொகுதி உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும், 1 தொகுதி அவங்களோட சின்னத்தில் நிற்கலாம். பேசிக்காக என்னென்னா, உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும்னா எம்டிஎம்கேல இருந்த 3 பேர் திமுகவோட உறுப்பினர் அட்டை வாங்கினா தான் அந்த சின்னத்தில் நிற்க முடியும். ஸோ எம்டிஎம்கேக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி ஆக்சுவலாக என்னென்னா 1 தான். ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் நம்ம திருமாவளவன் அண்ணன், அவர் வந்து ஏதாவது சொன்னால் வந்து கான்ட்ரவர்சி ஆகிடும். சரி விடுங்க, அவருக்கு என்ன சொல்கிறது. வந்து 8 தொகுதி கொடுத்துருக்காங்க. உண்மையாக சொல்லணுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்னை பொறுத்தவரையும் ஒரு 10லேருந்து 15 சீட் அவங்க கண்டிப்பாக டிசர்வ். வட மாவட்டங்களில் அவங்களுக்கு நிறைய ஓட்டு சதவீதம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 10லேருந்து 15 தொகுதி அவங்க கண்டிப்பாக டிசர்வான கட்சி தான். ஆனால் என்ன காரணத்தினாலோ தெரில, திமுக ஒரு சமூக நீதி நிலைநாட்டுற கட்சி அப்படின்றதுனால 8 தொகுதி கொடுத்து விடுதலை சிறுத்தைகளை பெரிய இதில் உட்கார வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது கடைசியாக வந்தார் விநாயகன்ற மாதிரி தேமுதிக வந்து ஈஸியாக 10 சீட்டு வாங்கி போயிட்டாங்க. எப்பட்றா தேமுதிகவுக்கு 10 சீட் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தெரில. மணவாடு எதுக்கு இப்போ நான் மணவாடுன்னு சொல்கிறேன், சாரி ஏதோ தெரியாமல் வந்துருச்சு. அதான் தேமுதிகவுக்கு எதுக்கு 10 தொகுதி கொடுத்தாங்க தெரில, அது எனக்கு தெரில. இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது உளறிருந்தேன்னா அதெல்லாம் ரிலேட் பண்ணிக்காதீங்க, ஓகேவா. அதுக்கு அடுத்தது திராவிட அரசியல் பற்றி உங்களுக்கு புரியணும். அது வந்து நம்ம டீட்டெயிலாக பேசலாம், ஓகேவா. அதுக்கப்புறம் வேறு என்ன கட்சி இருக்குது? சூப்பர், இருக்கிறதுல அல்டிமேட் காமெடி,
நம்ம மக்கள் நீதி மையம் கமலஹாசன். கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு கட்சி நடத்துறாருன்னு எனக்கு இதுவரையும் சத்தியமா தெரியல. அவரு சீட்டே வேணான்ட்டாரு. எனக்கு சீட்டே வேணாம் அப்படின்ற மாரி சொல்ட்டாரு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு ஏதோ ஒரு புரியாத மாரியே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. அவரு எதுக்கு போட்டியிடாததுக்கு எதுக்கு கட்சி நடத்துறாருன்னு தெரியல. பேசாம திமுகலயே போயிட்டு இணைஞ்சிடலாம். அ இந்த டைம்ல எனக்கு என்னன்னா, 2019ல நான் வந்து நாம் தமிழருக்காக சப்போர்ட் பண்ணி சில வாட்ஸ்அப் குரூப்லலாம் பேசும்போது, அ சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபயர் விட்டானுங்க. அவங்களோட நிலைமையெல்லாம் நெனச்சா தான் இப்போ ரொம்ப என்னன்னே தெரியல. கேட்டா இப்போ வந்து நான் வந்து பேசவே இல்லையே அப்படிலாம் அப்படின்ற மாரி இப்போ பேசிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே. என்ன பண்றது? ஃப்யூச்சர்ல விஜய் பத்தியும் விஜய்க்கு இப்போ ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. ஃப்யூச்சர்ல வந்து 2029 இல்ல 2031 எலெக்ஷன்ல மறுபடியும் இதே நிலைமை வரும். அத அப்போ பார்த்துக்கலாம். அப்பயும் திருந்த மாட்டானுங்க. அப்பயும் சிவகார்த்திகேயன் வந்தான்னா சிவகார்த்திகேயனுக்கு ஃபயர் விடுவானுங்க. ஸோ இதுதான் திமுகவோட கூட்டணி. நெக்ஸ்ட்டு அதிமுக கூட்டணி. அதிமுக கூட்டணியில வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடிக்கு ஒரு என்ன சொல்றது? பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்க்கு திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டுல 1% ஓட் பெர்சன்டேஜ் கூட கிடையாது. ஆனா அந்த கட்சி தாவேக்காவ காட்டி காட்டி 28 சீட்டு வாங்கிட்டானுங்க. போன எலக்ஷன்ல 10% ஓட்டு எடுத்த பிஜேபி இந்த எலக்ஷன்ல 27 சீட்டுக்குள்ள எடப்பாடி கன்டெயின் பண்ணியிருக்காரு. அப்படின்னா, எடப்பாடி எந்த அளவுக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ காட்டியிருக்காருன்றது இந்த இடத்துல நீங்க பார்க்கணும். ஸோ, இப்போதைக்கு சென்ட்ரல்ல பவர்ஃபுல்லான இருக்கிற கட்சி வேற அது. ஸோ, அந்த மாரி ஒரு கட்சிய 27 சீட்டுக்குள்ள கன்டெயின் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டூ எடப்பாடி. அண்ட் பிஎம்கேக்கு ஒரு 18 சீட்டு குடுத்துருக்காங்க. ஸோ, அவங்க கண்டிப்பா ஒரு டிசர்விங்கான கட்சி தான். 18 சீட்டுல அவங்க கன்டெஸ்ட் பண்ணலாம். தப்பில்ல. அதுக்கடுத்தது அமுமுக அமமுக. அவங்க வந்து ஒரு 11 தொகுதியில ம் கன்டெஸ்ட் பண்றாங்க. அது எந்தெந்த தொகுதின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். மதுரைக்கு கீழ இருக்கிற தொகுதி எல்லாமே வந்து கன்டெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஏன்டா உனக்கு மதுரைக்கு கீழன்னா, உங்களுக்கு திராவிட அரசியல் புரியணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜி.கே. வாசன் கட்சிக்கு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 5 சீட்டு குடுத்துருக்காங்க. எதுக்கு அந்த கட்சிக்கு இருக்கா இல்லையான்னே தெரியாத கட்சிக்கு 5 சீட்டு. எல்லாம் வந்து சின்ன சின்ன கட்சிக்கு 2, 3 அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் தமிழ்நாட்டு கட்சிகளோட கூட்டணி நிலவரம். ஸோ மக்களாகிய நீங்கள் நல்ல கேண்டிடேட்டாக பார்த்து ஓட்டு போடுங்க. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அதிமுக சார்பாக இன்னைக்கு வெளியிடப்பட்டது. ஸோ அதையும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தயவு செஞ்சு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் உங்கள் உங்கள் கான்ஸ்டியூஷன் உங்கள் தொகுதியில் நிற்கிற கேண்டிடேட்டை நல்ல கேண்டிடேட்டா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் ஓட்டு போடுங்க. ஒரு 1 ஹவர் இதுக்காக செலவு பண்ணுங்கள். ஒன்றும் தப்பே இல்லை. தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் சில பேர் வந்து வீடியோவில் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில இன்புட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஃப்யூச்சரில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் கூட வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. ஸோ ஏதாவது லோவாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஹெட்செட் போட்டு கொஞ்சம் வால்யூம் அதிகமாக வச்சு கொஞ்சம் கேளுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.